ஹாய் மக்களே, நான் தான் அரவிந்த் பேசுகிறேன். இப்போது இந்த வீடியோவில் பார்க்குறவங்க யார் பார்த்தாலும் ஒரு லைக், சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் தயவு செஞ்சு பண்ணிடுங்க. அப்போ தான் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஏன்னா நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ நல்லா வீடியோ போடுறதுக்கு நீங்கள் பண்ணுற ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைப் எனக்கு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் வந்து பண்ணுறதுக்கு மனசு இருந்தால் பண்ணுங்கள். இப்போ வந்து நாங்கள் இறங்கினோம்னா பக்கத்தில் ஒருத்தன் இறங்கினான். அவன் வந்து எனக்கு பயந்தாங்க ஓடினா மட்டும் ஒன்று பின்னாடியே விரட்டிட்டு வந்து அப்படியே அவனை அழுத்தி பிடிச்சி கொண்டாச்சு. யார்கிட்ட வந்து பற்றி பார்க்கலாம். சரி, நீங்கள் மறுபடியும் வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஃபைட் நடக்கும் பாருங்க. அங்கே வந்தோடனே என் காதில் விழுந்தது, என்னடா சத்தம். அங்கே போனோம் அப்படின்னா அங்கே பாருங்களேன், எதுக்கு ஒருத்தர் ஓடி வருவாங்க கரெக்டாக. அவ்வளோதான், அவனை அடிக்காமல் நேராக அங்கே போனோம்னா அங்கே ஒருத்தர் அவனை அடிச்சுட்டு அப்புறம் அங்கே கவர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஏறி அவனை அடிப்பேன் பாருங்கள். முடிஞ்சுது, அவ்வளோதான். வந்தோம்னா என்ன தெரியாது, திரும்ப இங்கே வருவாங்க என்னை அடிக்கிறதுக்கு. நீ அடிக்கிறதுக்கு வர அவனாமா. அவன் அடிச்சுங்கன்னா அங்கே ஒருத்தன் அட்டாக் பண்ணால் நான் அங்கேருந்து பேக் அடிச்சு இங்கே ஓடி என்ன எதுக்கு பேக் அடிச்சுன்னா சுற்றி என்மிங்க இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ இங்கே வெளியே போனோம்னா எதுக்கு ஒரு தரம் பாருங்க. அவ்வளோதான், போடுச்சா அழுத்திப்படி தான். அந்த லாங் ரேஞ்சு நல்ல ஹெட்செட் வருது, ஷார்ட் ரேஞ்சு ஹெட்செட் வர மாட்டேங்குது. அது என்னென்னு தெரியலை. செட்டிங்ஸ் ப்ராப்ளமாக நம்ம அப்படியே பழகிட்டோமான்னு தெரியல. ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட் ரேஞ்சில் இருந்துச்சு, லாங் ரேஞ்சில் வராது. இப்போ லாங் ரேஞ்சில் வரும், ஷார்ட் ரேஞ்சில் வர மாட்டேங்குது. சென்சிட்டிவ் ப்ராப்ளமானு தெரியல. அங்கே மேலே ஒருத்தன் போனால் பார்த்தீங்களா, இப்போ நம்ம அடிக்கணும்னு போவோம். நான் அங்கே நல்லா டேமேஜ் கொடுத்துருவோம் பாருங்கள். நான் நல்ல டேமேஜ் அழுத்தி பிடிச்சிருவேன், அவ்வளோதான் முடிஞ்சுது. டக்குன்னு இங்கே வந்து மெடிக்கிட்ட போட்டு அதுக்கப்புறம் லூட்டை பிறகலான்னு போவேன். கரெக்டாக அவங்க பின்னாடி ஒருத்தன் அடிக்கேன். டப்புன்னு வந்தோம் அப்படின்னா கவர் தான் எடுத்தேன். இந்த பக்கம் ஒரே ஆமாம் அழுத்தி பிடி ஜெயிச்சு. ஹெல்த் வரும் இல்லை, ஒரே அழுத்தி பிடிச்சாச்சு, அவ்வளோதான் முடிஞ்சுது. இப்போ நான் ஓடுறேன்னு பார்த்து பயந்து ஓடுறேன்னு பின்னாடி வந்தியா தம்பி. இப்போங்க நான் லூட் எடுத்துகிட்டு அங்கே போகிறேன். அங்கே ஒரு தட்டி பார்க்கலாம் பாருங்கள். போகிறான்னு பார்த்தா அங்கே ஒளிஞ்சிலே இங்கே அடிக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கா. போட்டு ஒரு ப்ளோடு மேலே போட்டேன், ஒரே அடித்தாச்சு. அப்புறம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வீடியோவை பார்க்குறது யாராக இருந்தாலும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. யாரெல்லாம் பார்ப்பீங்கன்னு தெரியாது. நான் இப்போ முறை நம்ம யூடியூப்பில் வந்து வீடியோ போடுறேன். எப்படி அப்லோட் பண்ணணுங்கிற முறையை கூட தெரியாமல் எனக்கு தெரிஞ்சோம்னா அப்லோட் பண்ணுறேன். கற்றுக்கிறது கண்ணெலாம் மட்டும் இன்னொரு சப்ஸ்கிரைப்பும் லைக்கும் பண்ணிங்க அப்படின்னா நீங்களும் பார்த்தீங்கன்னு நினச்சிக்கிட்டு தெரிஞ்ச அளவுக்கு நான் பார்த்து கற்றுக்கிட்டு நான் கரெக்டாக வீடியோ போடுவேன். இந்த இடத்துல அவனை அடிச்சுட்டு இங்கே பின்னாடி ஒருத்தன் அடித்தான். டப்புன்னு புழுவாக போட்டு ஹெல்த்தை ஏற்றிக்கிட்டு அவனை அடிக்கணும் ஏற்றிட்டுருக்கேன். எல்லாரும் அடிச்சிட்டான். அடப்பாவிலாம். சரி கைஸ், அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது. நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க மக்களே. பாய்.